இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியோட தான் இன்னைக்கான வீடியோவே பார்க்க போறோம். ஒரு ஷோரூம், ஒரே கார், ஒரே பட்ஜெட் தான். 2 பேர் கார் எடுக்க போறாங்க. அந்த டெசிஷன்ல வந்திருக்காங்க. ஒருத்தர் டாப் அண்ட் வேரியன்ட் வாங்குறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு தடவை தானே கார் வாங்குறோம், எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் மிட் வேரியன்ட் வாங்குறாரு. எனக்கு தேவையானது மட்டும் போதுன்னு நினைக்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு 2 பேர்ல யார் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு தெரியுமா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியோட ஃபுல் ஆன்சர். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கார் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய ஃபேமிலிக்கு ஒரு ஈஸியான டாஸ்கே கிடையாது. பல வருஷமா சேமிச்ச பணம், அதுக்கப்புறம் லோன், இஎம்ஐ, நிறைய பேரோட ஆசை கனவு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஷோரூம்க்கு போறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருவாரு. சார், டாப் எண்ட் எடுத்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்கும், 360 டிகிரி கேமரா இருக்கும், அடாஸ் இருக்கும், லெதர் சீட்ஸ் இருக்கும். இப்ப பையர் மனசுல ஒரு கொஸ்டின் வரும். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கும் போது நான் மிட் வேரியண்ட்டை வாங்கினா ஏதாவது நான் மிஸ் பண்ணிக்கனா என்ன பண்றது? இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த கேமையே கம்ப்ளீட்டா மாத்துது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு போன் வாங்கும்போது என்ன பண்ணிருப்போம்? நம்ம பட்ஜெட் வந்து 15,000 இருக்கும். பட் வாங்க போற போனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 50,000 கொண்டு போய் நிறுத்திருப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு மைண்ட் செட் செட் பண்ணி ஒரு 15,000-20,000 போன் வந்து வாங்குவோம். ஆனா இதே விஷயம் தான் ஷோரூமுக்கு போயிட்டு கார் எடுக்கும்போது நடக்குது. இன்னொரு 70,000 போட்டா இந்த ஃபீச்சர் கிடைக்கும், இன்னொரு 30,000 போட்டா அலாய் வீல்ஸ் கிடைக்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கடைசியா இன்னும் ஒரு 1.5 லட்சம் சேர்த்தி போட்டோம்னா நம்ம டாப் வேரியண்டே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆரம்பிச்சது பேஸ் வேரியன்ட்ல ஆரம்பிச்சிருப்போம். ஆனா கொண்டு போய் முடிக்கிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல தான் போய் முடிச்சிருக்கோம். அப்போ பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் 12 லட்சத்துல வச்சிருக்கிற இடத்துல லிட்டரலி பாத்தீங்கன்னா 15-20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பட்ஜெட் வந்து மாறி போயிடும். ஆனா இங்க யாருமே ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ண மாட்டாங்க. டாப் அண்ட் வேரியன்ட் போற நிறைய பேர் இந்த டாப் அண்ட் வேரியன்ட் எடுக்கிறதால இதுல இருக்கிற இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுவேனா மாட்டானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். சரி, இப்ப இந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு வருஷம் ஆகிருச்சு. இப்போ அந்த டாப் அண்ட் வேரியன்ட் வாங்கின கஸ்டமர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டோம்னா சன்ரூஃப் எத்தனை தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 360 டிகிரி கேமரா அப்படின்னு கேட்டோம்னா பார்க்கிங் வந்து பழகினதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்பாரு. கனெக்டர் ஆப் வந்து யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாஸ்வேர்டை மறந்துட்டேன், மறுபடியும் அதை வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இந்த ஆம்பியன் லைட்டிங் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் யூஸ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆனா இஎம்ஐ மட்டும் மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதே ஸ்டோரியில இன்னொருத்தர் மிட் வேரியன்ட் வாங்கினாருன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட கேட்கும்போது சன்ரூஃப் கிடையாது, ஆனா இஎம்ஐ கம்மியா இருக்கும், இன்சூரன்ஸும் கம்மியா இருக்கும், லோன் அமௌண்ட் கம்மியா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேம் வச்சு வண்டிக்கு வேற ஏதாவது ஆக்சசரிஸ் போடணும், உதாரணத்துக்கு டேஷ் கேம் போடணும் அப்படின்னு நினைச்சா கூட அவர் போட்டிருப்பாரு. ஒரு நல்ல டயர்ஸ் வாங்கியிருப்பாரு, ஃபேமிலியோட ட்ரிப் போயிருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபியூச்சர் தான் குறைஞ்சிருக்கும், ஆனா பினான்சியலான ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்த்து குறைஞ்சிருக்கும். அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீ என்னதான் சொல்ற, டாப் வேரியன்ட் வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். டாப் வேரியன்ட் வாங்குங்க, ஆனா சில ஃபியூச்சர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்காதீங்க. ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு ஃபியூச்சர் வந்து தேவைப்படும் போது அப்ப நீங்க வந்து அதை வாங்குங்க. இப்ப நீங்க அதிகமா ஹைவேஸ்ல தான் வண்டியை ஓட்ட போறீங்க அப்படி இருந்தா அடாஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூவா இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறது கண்டிப்பா வேல்யூபுல்லா இருக்கும். அப்போ வந்து நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். இப்ப கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 360 டிகிரி கேமரா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட் டிரைவ் தான் நீங்க அதிகமா பண்ண போறீங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தா பெட்டரான ஹெட்லாம்ப்ஸ் இருந்துச்சுன்னா வேல்யூவா இருக்கும் கொடுக்குற காசுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இதை நான் அதிகமா டிராவல் பண்ணுவேன், நான் நல்லா பாட்டு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ அந்த ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்றது ஒரு நல்ல விஷயம். பட் கார் எடுத்தாவே நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவேன், ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சம் காரை ட்ரைவ் பண்ணனாவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் கார் வாங்கின புதுசுல எல்லா பக்கம் அங்கே இங்கேன்னு சுத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் வந்து ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஃபியூச்சர்ஸ்க்கு எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அதாவது ஃபியூச்சருக்காக இல்ல, உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்க லைஃப் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அதுக்கு பே பண்ணி வாங்குறது நல்ல விஷயம். உடனே என்ன பண்ணுவாங்க சில பேரு, கார் கம்பெனிஸ் தான் இதுல வந்து இது பண்றாங்க அப்படின்னு பிளேம் பண்ணுவாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மண்டை கழுவிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்ல நான் பார்த்து ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் தான், உங்ககிட்ட உங்களோட டெசிஷன் இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்களோட முடிவுல வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து முடிவெடுக்கிறது, யூடியூப்ல ரிவ்யூஸை பார்த்து முடிவெடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை கேட்கறது, நெய்பரை கேட்கறது. ஆனா 15 லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்ணி அந்த கார் எடுக்க போறது யாரு? நீங்க தானே. முதல்லலாம் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டாப் வேரியண்டா நீங்க ஹேட்ச்பேக் மாடல்ஸ் வந்து வாங்க முடியும். பிரீமியம் ஹேட்ச்பேக் கூட நீங்க போக முடியும். மிட் வேரியன்ட்ல, பேஸ் வேரியன்ட்ல எஸ்யூவி மாடல்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ண முடியும்.
எம்பிவி மாடல்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு 10 lakhs வரைக்கும் நியர்பைல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க காரை வந்து 15 லட்சம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அன் குட் பட்ஜெட் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஸோ அந்த பட்ஜெட் இருக்கும்போது உங்களோட சாய்ஸை பொறுத்து நீங்க எப்படிப்பட்ட காரை வேணாலும் இந்தியன் மார்க்கெட் பொறுத்து வாங்கலாம். ஒரு நல்ல கார் வாங்குறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உங்களுக்கு சரியான வேரியண்ட்டை வாங்குறது தான் இங்க இருக்கிற பெரிய ஒரு விஷயமாவே இருக்குது. ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டேல முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த கார் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கும். அதிகபட்சம் அந்த ஃபியூச்சர்ஸோட அந்த எக்ஸைட்மெண்ட் எவ்வளவு நாளும் நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாள்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்ப பெரிய பெரிய டச் ஸ்கிரீன் இருக்கிற இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. பட் கன்வீனியன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழைய செட் வந்துட்டு இருந்துச்சு தெரியுங்களா? நாபு பட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு தெரியுங்களா? வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாப் இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் போறதுக்கு வந்து பட்டன்ஸ் இருக்கும், பிளே பாஸ்க்கும் பட்டன்ஸ் இருக்கும். அது எல்லாமே மசில் மெமரியா நமக்கு சேவ் ஆயிருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நம்ம அதிகப்படியா நமக்கு வந்து கார்ல போகும்போது நமக்கு என்ன தேவை? ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி விட்டு பாட்டை போட்டுட்டோம்னா அழகா பாட்டை கேட்டுட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ மேக்சிமமான ரெக்குவயர்மெண்ட்டே அவ்வளோதான் ஒரு கார்ல வந்து என்டர்டைன்மெண்ட்கான சிஸ்டமே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் ஸ்கிரீனு, 15 இன்ச் ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் 3 டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது கோ பேசஞ்சருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல கோ டிரைவரை வர்றாங்க பாத்தீங்களா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கார்ல போகும்போது இன்டர்நெட் நமக்கு அவ்வளோ சூப்பரா வந்துச்சுன்னா தான் அந்த டிஸ்பிளேல நம்ம பார்க்கும்போது அவ்வளோ கிளியரா வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் டிரைவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம யூரோப் கண்ட்ரீஸ்ல கம்பைன் பண்ணி ஸ்விட்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப மேனட்ரியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். கார் வாங்குறது அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலுமே கார் வாங்கலாம். ஈவன் 2 to 3 lakhs இருந்துச்சுன்னா கூட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நல்ல கார்கள் அவைலபிளா கிடைக்குது. அந்த ரேஞ்ச் வந்து 15 லட்சம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு நல்ல பட்ஜெட் தான். நீங்க எப்படிப்பட்ட கார் வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறீங்களோ அப்படிப்பட்ட கார் உங்களால வாங்க முடியும். பட் அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு உண்மையுமே தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டு பார்க்கணும். கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரெகுலரா யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எழுதிட்டு அதுக்கு எந்த கார் மேட்ச் ஆகுதோ அந்த காரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் போகும்போது நீங்க அதை பத்தி பெருசா போர்டனாவே நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இஎம்ஐ கம்மியாகும், லோன் கம்மியாகும். முக்கியமா பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்க போட போறீங்கன்னா அதை ஃபியூல் சார்ஜஸாவே நீங்க போட்டீங்கன்னா கூட ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க தாராளமாவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திங்க் பண்ணுங்க ஒன்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.